பாருங்க, பாவக்காய் முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த பாவக்காயை இப்படி திருவி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி பூ மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா இவ்வளோ உப்பு போடுங்க. போட்டு நல்லா இப்படி போட்டுட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி, இந்த கசப்பு கொஞ்சம் வெளியே வந்துடும். நல்லா கையை கழுவிட்டு செய்யுங்க எது செஞ்சாலும். அப்படியே அமுக்கி வைங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த பிசைஞ்சு அமுக்கி வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா இப்படி புழிஞ்சிருங்க. இப்படி புழிஞ்சிட்டிங்கன்னா நம்ம உப்பு கொஞ்சம் கூடவே போட்டு தானே பிசைஞ்சு வச்சுருக்கோம், அந்த உப்பு தண்ணியெல்லாம் இறங்கிடும். ரெண்டாவது இதுவும் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். பாருங்கள், இருக்குதுங்களா? அதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கங்க. ஏன்னா அது கொஞ்சம் கசப்பான பொருள் இல்லையா, அதனால். பாருங்க, கடுகு போடுறேன், தெரியுது? இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க, ஒரு பக்கம். அதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் வரமிளகாய். இதையும் அந்த புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அதை அந்தையும் அப்படியே போட்டு வதக்கிக்கங்க. இந்த கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கையிலேயே கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்துக்கோங்க. உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க. பாருங்க, இப்போ எடுத்து மறுபடியும் கிண்டி விடுறாங்க. வெந்துட்டான்னு பார்க்கலாம். இன்னும் வேகணுங்க கொஞ்ச நேரம். எடுத்துட்டு கிண்டி பார்க்கோங்க. நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, நல்லா சுருண்டு வந்துருச்சு. நான் 2 வாட்டி கிண்டிட்டேங்க. சுருண்டு வந்துருச்சா? இப்போ மூட்டையை உடச்சி ஊற்றுவோம். பாருங்க, நல்லா பொழு பொழுன்னு வந்துடுச்சு. உப்பு செக் பண்ணிடலாம், இப்போ நல்லா இருக்கான்னு.
நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வேணும்னா பெப்பர் கொஞ்சம் பெப்பர் தூளும் கொஞ்சம் ஜீரகத்தூளும் போட்டு இறக்கிக்கலாம். எங்களுக்கு வேண்டாங்க, அதனால் நான் போடலை. உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி முட்டை போடும்போதே பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இது மேலே போட்டால் நல்லா இருக்காதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு கொத்தமல்லி தலையை அது மேலே தூவிக்கங்க. கத்திட்டே தூவி கிண்டிட்டாலும் சரி, இப்படி தூவிட்டாலும் சரி.